Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இஃப் கண்டிஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் டெஸ்டிங் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணால் ஸ்பெசிஃபிக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். ப்ளஸ் லாஜிக்கல் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஈக்குவலாக இருக்குது, இது மோஸ்ட் ஆஃப் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து ட்ரூ சக்ஸஸ் ஆயிடுச்சு, நீங்கள் செக் பண்ணுற வேல்யூ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேஸ் பண்ணி இந்த இதுக்கான பர்ஃபார்ம் பேஸ் பண்ணி இந்த டேட்டாஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான இது ஒரு ஃபார்முலா. இது மோஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டைம்ஸில் இது யூஸ் ஆகும். இது லாஜிக்கலாக திங்க் பண்ணுற சமயத்தில் ஸோ இது இருந்துச்சுன்னா எப்படி வரும், இதுனா எப்படி அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கான்செப்ட்டுக்கு இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூச்சரில் வரப்போகிற வீடியோக்குள்ள நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம், இல்லை உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் கூட நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு டேட்டா செட்ஸு. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் எம்ப்ளாய் ஐடி, ஸ்டூடெண்ட் ஏஜ், மேல் ஆர் ஃபீமேல், ஸ்கூல் டைப், ஸ்காலர்ஷிப்ஸ், அடிஷ்னல் ஒர்க் என்ன பண்ணிருக்காங்களா இல்லையா, ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஆக்ஷன்ஸ், வீக்லி ஸ்டூடெண்ட்ஸ் அவர், அட்டண்டன்ஸ், ஸோ ரீடிங் நோட்ஸ், எனிதிங். ஸோ இது ஒரு ஃபுல் கிரேடு ஃப்ரீ. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா செட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேட்டா செட்ஸை பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஸோ இந்த இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் இதை நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெயின் கான்செப்ட், இப்போ பஸ்ஸு, இவங்க பஸ்ல வராங்க இல்லையா, இல்லை ப்ரைவேட்டா அவங்களே வராங்களா அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் இஃப் நீங்க கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா இஃப் லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ இதை தான் நீங்க வந்து கண்டிஷன் கொடுக்க போறீங்க. இந்த லாஜிக்கல் டெஸ்ட்ல இருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நீங்க ட்ரூக்கு என்ன வேலைக்கும், இஃப் இஸ் ட்ரூ அப்படின்னா இஃப் இஸ் ஃபால்ஸ். இஃப் இஸ் ட்ரூஸ்னா நீங்க என்ன கொடுக்கணும், நீங்க என்ன கண்டிஷன், என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், ஸோ உங்களுக்கு என்ன ஷோகேஸ் ஆகணும் அப்படின்ற கான்செப்டை இஃப் ட்ரூ அப்படின்னா நீங்க அதே இதுல எடுத்துட்டு வரணும். இல்ல ஃபால்ஸ் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன கொண்டு வரணும்ன்றத நீங்க இதுல எடுத்து வர போறீங்க. இப்போ நான் எனக்கு தேவையானது என்ன பாத்தீங்கன்னா, இஃப் எஸ் ஆர் நோ, எனக்கு இந்த ரெண்டு கான்செப்ட் இருந்தா போதும். இஃப் இந்த H2ன்றது செல்ல எனக்கு வந்து இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கறதுனால கொட்டேஷன்லாம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து கொட்டேஷன்ல இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா எடுத்துக்காது. ஏன்னா நீங்க நம்பர் ஃபார்மெட்டை கொடுக்குறீங்கன்னா இந்த கொட்டேஷன்ஸ் தேவையில்லை. இப்போ நம்பர் ஃபார்மெட் இல்லைன்ற பட்சத்துல நீங்க டெக்ஸ்டா கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த கொட்டேஷன் கொடுத்துதான் ஆகணும். ஸோ எனக்கு வந்து இப்போ பஸ்ஸா இருந்துச்சுன்னா எஸ் நோ, ஏன்னா எனக்கும் இல்லைன்னா அதுவும் நான் கொட்டேஷனா கொடுக்குறேன், நல்லா பாருங்க, இல்லைன்னா நோ. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் பண்றேன். இப்போ எனக்கு வந்து என்னன்னா இஃப் இந்த H2ல இருக்கிறது பஸ்ஸா இல்லையா அப்படின்றது என்னோட கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எஸ் வரும், அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா இது நோன்னு வரும். இப்போ நான் என்டர் தட்டுறேன், பார்த்தீங்கன்னா இப்போ நோ. ஏன்னா இது வந்து ப்ரைவேட்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்றேன். இப்போ உங்களுக்கு நான் ஃபில்டர் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்ன்னு சூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுலேயே வந்து இப்போ நோ செலக்ட் பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரைவேட்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான லாஜிக்கல் டெஸ்ட். இப்போ நம்ம இதுலேயே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்ஸ்போர்ட்ல வரவங்களுக்கு இப்போ பஸ் ஃபேர்னு ஒன்று போடுறாங்க. ஸோ பஸ் ஃபேர் போடும்போது இப்போ அவங்களுக்கு மட்டும் அவங்களோட ஸ்கூல் ஃபீஸோட இந்த பஸ் ஃபேர் ஆட் பண்ணி வரணும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பஸ் ஃபேர் ஆட் பண்ணணும், மற்றவங்களுக்கு பஸ் ஃபேர் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கான்செப்டுக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து பஸ்ல வந்திருக்காங்களா இல்லையான்றது எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு கேட்டகரி பேஸ் பண்ணி இதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த எஸ் ஆர் நோவை பேஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ண போறோம், இவங்களுக்கு வந்து இப்போ ஃபீஸ் அப்ளை பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இந்த வந்து இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா இந்த கியூன்ற காலம்ல இது வந்து எஸ்ஆ இருக்கா இல்லையான்றது. இஃப் Q2 இஸ் ஈக்குவல் டு எஸ், ஓகேங்களா? அப்படி எஸ்ன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நான் ஃபீஸ் வந்து ஒரு 3000 பஸ் ஃபேர். 3000 பஸ் ஃபேர். இது வந்து
நம்பர்ன்றனால இதுக்கு கொட்டேஷன் தேவையில்லை. இது இன்டீஜர்னாலையும் நான் இன்டீஜர் நம்பர் எல்லாமே சேம் தான். ஸோ இது வந்து இதுக்கு வந்து கொட்டேஷன் தேவையில்லை. இஃப் டெக்ஸ்ட்ல நீங்க எடுக்கிறேன்னா அவங்களுக்கு வந்து கொட்டேஷன் கண்டிப்பா அதுக்கு போட்டாகணும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ 3000 போடுறோம். அப்படி இல்லை அவங்களுக்கு அவனா வரணும் 0ன்னு வந்தா போதும். ஸோ இஃப் என்டர். ஸோ இப்போ இங்க நோன் இருக்கிறதா இங்க 0 வரணும். எஸ் இருக்கிறதுலாம் 3000ன்றது வரணும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 3000 எடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்கூல் பஸ்ல தான் வராங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான இஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி போடுறோன்றத உங்களுக்கு நான் இப்போ வந்து காட்டியிருக்கேன். இப்போ வரப்போகிற ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து எப்படி வந்து மல்டிபிள் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இது பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற ஃபீச்சர்ஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து அண்டு ஆர் எப்படி யூஸ் பண்ணலாம், இதுலேயே மல்டிபிள் இஃப் எப்படி யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் வரப்போகிற வீடியோக்களில் நான் 1 by 1 போடுறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆர்வத்தில் இருப்பாங்க. அவங்களும் கற்றுக்கட்டும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேர்னிங் ப்ராசஸ் நம்ம